ஒரு மனிதர் இருந்தார். அவர் தன் அம்மாவுக்கு ஒருவேளை சோறு கூட வாங்கிக் கொடுக்க முடியாத நிலையில் இருந்தார். உடல் பசிக்கும் வலியை தாங்கலாம், ஆனால் தன் அன்னையின் கண்களில் தேங்கும் பசியை பார்க்கும் ஒரு மகனின் மனம் எப்படி தாங்கும்? அதே மனிதன், அதே வலியை சுமந்த மனிதன் பின்னாளில் உலகமே எழுந்திருந்து கேட்கும் குரலாக மாறினார். அவரது வார்த்தைகள் ஒரு நாட்டின் தூக்கத்தை மட்டுமல்ல, ஒரு முழு உலகின் சிந்தனையையே மாற்றின. தன்னம்பிக்கை இழந்து இருட்டில் உழன்ற கோடிக்கணக்கான உள்ளங்களில் புதிய வெளிச்சத்தை ஏற்றின. அவர்தான் சுவாமி விவேகானந்தர். ஆனால் இங்கே ஒரு கேள்வி எழுகிறது. அவரை அந்த உயரத்திற்கு கொண்டு சென்றது யார்? அவருக்குள் இருந்த தீயை தட்டி எழுப்பியது எந்த சக்தி? அப்படி எழுப்பியவர் வெறும் ஆன்மீக குரு அல்ல, அவர் ஒரு ஆன்மீக ஜுவாலை, ஒரு இளம் சக்தியை உலகிற்கு பரிசாக மாற்றிய அன்பின் வடிவம். அவர்தான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர். ராமகிருஷ்ணர் விவேகானந்தரை ஒருபோதும் வெறும் சீடனாக பார்க்கவில்லை. அவர் கண்களில் விவேகானந்தர் ஒரு கருவி, ஒரு தூதர், ஒரு காலத்தையே மாற்றும் சக்தி. மறைந்து கிடந்த இந்தியாவின் ஆன்மாவை மீண்டும் உயிர்ப்பிக்கும் தீப்பொறி. நான் சொல்ல வேண்டியதை இந்த உலகிற்கு கொண்டு செல்லப் போவது இவர்தான் என்ற உணர்வு ராமகிருஷ்ணருக்கு எப்போதும் இருந்தது. அது வெறும் எண்ணம் மட்டுமல்ல, அது ஒரு உள்ளுணர்வு, ஒரு தீர்க்க தரிசனம். அதனால்தான் விவேகானந்தர் ஒரு நாள் வரவில்லை என்றாலே ராமகிருஷ்ணர் தாமே சென்று பார்ப்பார். அவர் சாப்பிட்டாரா, நலமாக இருக்கிறாரா என்று கவலைப்படுவார். இந்த அன்பு ஒரு குருவின் கடமை அல்ல, இது ஒரு தாயின் மென்மை, ஒரு தெய்வத்தின் அருள். ஒரு ஆன்மா மற்றொரு ஆன்மாவை கரங்களில் ஏந்திச் செல்லும் பரிவு. ஆனால் வாழ்க்கை எப்போதும் இப்படி அமைதியாக இருப்பதில்லை. ஒரு நாள் விவேகானந்தரின் உலகம் ஒரே நொடியில் உடைந்தது. அவரது அம்மா மரண படுக்கையில் கிடந்தார். வீட்டில் ஒரு காசு கூட இல்லை. சாப்பாடு இல்லை, மருந்து இல்லை, ஆறுதல் சொல்லவும் வார்த்தைகள் தோன்றவில்லை. அந்த தருணத்தில் அவர் மனதில் எரிந்த கேள்வி ஒன்றே ஒன்றுதான். நான் ஒரு மகனாக தோல்வியடைந்து விட்டேனா? இந்த கேள்வி இதயத்தை மட்டுமல்ல, ஆன்மாவையே கிழித்தது. அந்த வேதனை மெல்ல மெல்ல கோபமாக மாறியது. வெளியே கத்தும் கோபம் அல்ல, உள்ளுக்குள் அமைதியாக ஆழமாக எரியும் தீ. அவர் நேராக ராமகிருஷ்ணரிடம் சென்றார். ராமகிருஷ்ணரிடம் கேள்விகளை அடுக்கினார். அவை வெறும் கேள்விகள் அல்ல, அது ஒரு உடைந்த உள்ளத்தின் அலறல் சப்தம். இந்த ஆன்மீகம் என்னை எங்கே கொண்டு வந்துள்ளது? நான் ஒரு வேலை பார்த்திருந்தால் என் அம்மாவுக்கு சோறு ஊட்டிருப்பேன், மருந்து கொடுத்திருப்பேன், குறைந்தது அவளை நிம்மதியாக வைத்திருந்திருப்பேன். ஆனால் இப்போது நான் எதுவுமே செய்ய முடியாத மனிதனாக நிற்கிறேன். இது ஒரு சீடனின் வார்த்தைகள் அல்ல, இது ஒரு மகனின் வேதனை. வாழ்க்கையின் முன் முழங்கால் படியிட்ட ஒரு மனிதனின் குரல். ராமகிருஷ்ணர் விவாதிக்கவில்லை, விளக்கவில்லை, அமைதியாக உறுதியாக சொன்னார், உன் அம்மாவுக்கு உதவி வேண்டுமா? இதோ இந்த அம்மாவிடமே போய் கேள் என்று காளி தேவியின் சந்நிதியை காட்டினார். காளி என்பவள் ஒரு கல் சிலை அல்ல, அவள் அங்கு உயிரோடு இருக்கும் சக்தி, பரிபூரண தாயின் வடிவம். மனம் கலங்கிய நிலையில், எண்ணங்கள் சிதறிய நிலையில் விவேகானந்தர் உள்ளே சென்றார். 1 மணி நேரம் கழித்து வெளியே வந்தார். ராமகிருஷ்ணர் அம்மாவிடம் கேட்டாயா என்றார். மறந்துவிட்டேன் என்றார் விவேகானந்தர். மீண்டும் உள்ளே சென்றார். 4 மணி நேரம் மீண்டும் மறந்தார். 3ஆம் முறை, இம்முறை ஒரு மனிதனாக செல்லவில்லை, தன்னையே முழுவதுமாக மறந்த ஒரு ஆன்மாவாக உள்ளே சென்றார். 8 மணி நேரம் கழித்து வெளியே வந்தார். அவர் முகத்தில் ஒரு தெளிவு இருந்தது, ஆழமான அசைக்க முடியாத தெளிவு.
ராமகிருஷ்ணர் மறுபடியும், என்ன அம்மாவிடம் கேட்டாயா என்றார். அதற்கு விவேகானந்தர், நான் கேட்க மாட்டேன், எனக்கு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்றார். அந்த தருணத்தில் அவர் ஏழை இளைஞன் அல்ல, உண்மையைத் தொட்ட மனிதன். அப்போது ராமகிருஷ்ணர் மெல்லிய குரலில் சொன்னார், நீ என்று தேவியிடம் ஏதாவது கேட்டிருந்தால் இதுதான் நாம் சந்தித்துக் கொள்ளும் கடைசி நாளாக இருக்கும் என்றார். கேட்டு வாழ்பவன் உண்மையை ஒருபோதும் அறிய மாட்டான். பிரார்த்தனை என்பது பெறுவதற்காக அல்ல, உன்னை மாற்றிக்கொள்ள, உன்னை உயர்த்தி கொள்ள, உன் உள்ளத்தை சுத்தமாக்கிக் கொள்ள, உன் உண்மையான நிலையை அடைந்து கொள்ள பயன்படுத்தப்படும் ஒரு கருவி என்றார். இந்த உறவின் ஆரம்பம் இன்னும் அழகானது. சில மாதங்கள் சென்றன. 19 வயதில் விவேகானந்தர் ஒரு தர்க்கமான இளைஞன், எதையும் சுலபமாக நம்பாதவர். ஒரு நாள் ராமகிருஷ்ணனிடம் நேரடியாக கேட்டார். கடவுள் இருக்கிறார் என்றால் ஆதாரத்தை காண்பியுங்கள் என்றார். ராமகிருஷ்ணர் சிரித்துக்கொண்டே, நான் தான் ஆதாரம் என்றார். அந்த பதில் அவருக்கு திருப்தி தரவில்லை. அவர் விளக்கம் தேடினார், வார்த்தைகளில் உண்மை தேடினார். ஆனால் இங்கே வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட அனுபவம் காத்திருந்தது. 3 நாட்கள் கழித்து மீண்டும் வந்தார். கடவுளை காண்பிக்க முடியுமா என்று கேட்டார். ராமகிருஷ்ணர் அமைதியாக கேட்டார், அதை தாங்கிக் கொள்ள உனக்கு தைரியம் இருக்கிறதா என்று. விவேகானந்தர் ஆம் என்றார். அந்த நொடியில் ராமகிருஷ்ணர் தன் பாதத்தை விவேகானந்தரின் மார்பில் வைத்தார். அடுத்து நடந்தது வார்த்தைகளால் விவரிக்க முடியாதது. உடல் இல்லை, மனம் இல்லை, உலகம் இல்லை, எல்லா எல்லைகளும் கரைந்தன. பரிசுத்தமான உண்மை மட்டுமே நிறைந்தது. அந்த அனுபவம் 12 மணி நேரம் நீடித்தது. அதற்கு பிறகு விவேகானந்தர் ஒருபோதும் கடவுள் இருக்கிறாரா என்று கேட்கவில்லை. ஏனென்றால் அவர் அதை வெறும் அறிவால் புரிந்து கொள்ளவில்லை, அவர் அதை வாழ்ந்து பார்த்தார். ராமகிருஷ்ணர் மறைந்த பிறகு விவேகானந்தர் இந்தியாவின் ஆன்மீகத்தை உலகிற்குச் சொல்ல வேண்டும் என்ற தீவிரத்தில் இருந்தார். சிகாகோவில் உலக மத மாநாட்டிற்குச் செல்லும் வாய்ப்பு வந்தது. ஆனால் புறப்படுவதற்கு முன் அவர் முதலில் அன்னை சாரதாதேவியின் ஆசீர்வாதம் பெறச் சென்றார். அப்போது அன்னை சமையலறையில் இருந்தார். அன்னையே, என்னை ஆசீர்வதியுங்கள் என்றார். அன்னை அவரை பார்த்து, அந்த கத்தியை கொடு என்றார். இவை சாதாரண வார்த்தைகள் போல தோன்றும், ஆனால் அது ஒரு ஆழமான சோதனை. விவேகானந்தர் மேஜையில் இருந்த கத்தியை கவனமாக, மரியாதையுடன், முழு விழிப்புணர்வுடன் கொடுத்தார். அந்த ஒரே செயலில் அவரது உள்ளத்தின் நிலை வெளிப்பட்டது. அவர் எவ்வளவு சமநிலை கொண்டவர் என்பதும் தெரிந்தது. உடனே சாரதாதேவி சொன்னார், நீ போகலாம், உனக்கு என் ஆசீர்வாதம் எப்போதும் உண்டு என்றார். ஒரு மனிதனின் உண்மையான தரம் அவன் செய்யும் பெரிய செயல்களில் வெளிப்படுவதில்லை. அது அவன் செய்யும் சிறிய சாதாரணமான தருணங்களில்தான் தெரிகிறது. ஒரு ஏழை இளைஞன் தூக்கம் கடந்தான், கோபம் கடந்தான், சந்தேகம் கடந்தான், உலகமே கேட்கும் குரலாக மாறினான். இது வெறும் வரலாற்று கதையல்ல, இது ஒரு மாற்றத்தின் சாட்சி. ஒரு மனிதன் எப்படி உடைந்து அந்த உடைவிலிருந்து மீண்டும் எழுகிறான் என்பதற்கான உதாரணம். இப்போது உங்களிடம் ஒரே ஒரு கேள்வி. நீங்கள் இன்று பிரார்த்தனை செய்கிறீர்களா? அந்த பிரார்த்தனை எதையாவது பெறுவதற்காகவா அல்லது உங்களை நீங்களே கண்டுகொள்வதற்காகவா? சிந்தியுங்கள். நன்றி.